அதாவது மழையை நனைஞ்சா பிடிக்கும் ஜலதோஷம், சூனாப்பான வாழ்க்கையில வந்துச்சு திடீர்னு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி. திடீர்னு பார்த்தோன்னா ஏதோ இது புயல் காத்துக்கு பொறி உருண்டை கிடைச்ச மாதிரி திடீர்னு தூங்கிட்டு இருந்தவனுக்கு ஒரு லக்கு பாருங்களேன். திடீர்னு அவன் சொன்ன டீம் ஜெயிச்சிருச்சு. அன்னையில இருந்து ஆடிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆஸ்திரேலியா வின் பண்ணுது. கிட்டத்தட்ட இவருடைய லைன் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் தோல்விகள் எல்லாத்தையுமே தவிடுபடியாக்கிட்டு ஆஸ்திரேலியா வின் பண்ணதை மட்டும் வச்சுக்கிட்டு நம்மள வந்து இன்னைக்கு செய்யணும் அப்படிங்கிற முடிவோட வந்திருக்காங்க உணவை பார்த்தேன்னா. கிட்டத்தட்ட அதாவது நம்மள செய்ய போறோம் நம்ம இன்னைக்கு வந்து அதாவது எப்படி நடந்துச்சு என்ன மாதிரி இதாக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாதான் இருக்காம உண்மையா சொல்ல போகணும்னா. ஆனா இது எப்படி இது போக போகுது என்ன அப்படிங்கறத பொறுத்துதான் இந்த ரிவ்யூ எல்லாம் பார்க்க போறோம். சோ இந்த கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் பிளட்ஜா சூனாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான் என்ன செய்ய போறான் அப்படின்னு எனக்கு தெரியல. நான் வேற ஓவரா வாய் விட்டு இருக்கேன். உன்னையாச்சும் விட்டுருவா மன்னிச்சு என்னையெல்லாம் வச்சு செய்வேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். என்ன செஞ்சா என்ன அடுத்த மேட்ச் வருதுல அடுத்த மேட்ச் எனக்கு திரும்ப ரிவீட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது நம்பிக்கையோட வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எம்எஸ்டி கிரிக்கெட் வித் மர்ஃபி சூனாபான் லோக்கல் கூன். எனக்குண்ணா ஆரம்பிப்போமா? 11 பேர் கிடைச்சாச்சு. டீம் ரெடி. மேட்ச் ஸ்டார்ட். வயக்காட்டுக்கு போறேன்னு சுடுகாட்டுக்கு போனானா, சுடுகாட்டுக்கு போறேன்னு பயம் காட்டிட்டு போனானா அப்படிங்கிற மாதிரி புலி வருதுங்கிற கதையா ரோஹித் சர்மா விராட் கோலியோட என்ட்ரி ஆஃப்டர் லாங் டைம் அப்படின்னு சொல்லி தீபாவளி ட்ரீட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹெவியஸ்ட் ஹைப்ல வந்த ஒரு மேட்ச் இந்த மேட்ச். கிட்டத்தட்ட பார்த்தோன்னா தீபாவளி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி புஷ்னு போன ஒரு மேட்சா கிட்டத்தட்ட போயிடுச்சு இந்தியன் ஃபேன்ஸ்க்கு. கிட்டத்தட்ட இந்தியாவில வந்து எக்கச்சக்க ஓட்டைகள் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட நாட் அட் ஆல் கன்வின்சிங் பிளே ஃப்ரம் இந்தியன் கிரிக்கெட் டீம் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஆனா என்னன்னா நாள் கழிச்சு வந்து ஆடுறேன் வந்து என்னன்னா அதே வீக்னஸ் அதே பால் அதே சாட் அதே விக்கெட். என்னன்னா இதுல ஒரே ஒரு சேஞ்ச் ஸ்லிப்ல கேட்ச் இல்ல விக்கெட் கீப்பர்ல கேட்ச் போயிட்டு இருக்கும். மனுஷன் இன்னைக்கு நேரா பார்த்தா வேற பக்கம் ஃபீல்டு போய் கேட்ச் போயிடுச்சு. அவனோட பாயிண்ட்ல போய் கேட்ச் போயிடுச்சு. அவ்வளவு வித்தியாசம், வேற எதுவும் கிடையாது. அது மட்டும்தான் வித்தியாசம். என்னன்னா ஏபினா இது அப்படிங்கிற மாதிரி என்னன்னா விராட் கோலினா ஏன்னா நான் சொல்லக்கூடாது. ஆனாலும் என்ன ரொம்ப கஷ்டம் மனசங்கடமா நண்பர்களுமே கேட்க போது உண்மையாவே. ஏன்னா நம்ம வந்து அவ்வளவு ஹைப்ல அவ்வளவு ஆன்டிசிபேட்டடா உட்காந்து இந்த மேட்ச் கொச்சியை உட்காந்து பார்த்தேன். அப்படியே இதா ஒரு புண்ணு அம்மா என்ன பிரயோஜனம் அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட பார்த்தா சூனாப்பானா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான் எப்ப நீ எனக்கு அந்த இதை நீ கொடுப்ப எப்ப நான் உங்களை செய்ய போறேன் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா வந்து ரொம்ப நாள் கழிச்சு அவன் வாழ்க்கையில சந்தோஷம் நடந்துச்சு பாத்தியா நடந்துருச்சு அப்படிங்கறதுனால சமீபத்திய பிரேக்கப்க்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்சர் கிடைச்ச மாதிரியான ஒரு இது கிடைச்சிருக்கு அவருக்கு சூனாப்பானாவுக்கு. பட் இருந்தாலும் பரவாயில்ல. சூனாப்பானா உங்க கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்க. சரி சொல்லு அப்புறம் வேற என்ன பண்றது. நான் இதுக்கு மேல உன்னை கூங்கிட ஸ்டார்ட் பண்ணலாம். நான் பேசாம நான் உங்க பேசி நீ முடிச்ச நினைச்சுக்கூட ஏன்னா சரி விடு. அப்புறம் ஏதாச்சும் சொல்லுவான் அப்புறம் ஏதாச்சும் இது பண்ணுவான். அப்புறம் இருக்கு சொல்லு விடு கவுண்டர் கொடுத்துக்கலாம். இன்னொன்னு இது நண்பர்களே இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி மர்ஃபி ஏதாவது சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்றதெல்லாம் தப்பா போகுதுன்னு. டேய் எல்லா ப்ரெடிக்ஷனும் கரெக்டா தானே கொடுத்துருக்கேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் இங்கிலாந்து சீரீஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா ஏசியா கப் இந்தியா ஜெயிப்பாங்கன்னா இந்தியா ஜெயிச்சாங்க. இதுக்கு மேல prediction வேணும்னா கேட்கிறேன். ஆஸ்திரேலியா ஜெயிப்பாங்கன்னா ஜெயிச்சாங்க ஃபர்ஸ்ட் ஓடி. சூனாப்பானா தன் ப்ரெடிக்ஷன் உண்மை என்பதை நிரூபிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அனைவருக்குமே நம்மளுடைய எம்எஸ்டி கிரிக்கெட் ரசிகர்கள் அத்தனை பேருக்குமே தெரியும் நீ வந்து ஒரு பாகிஸ்தானுடைய வெறியன் அப்படிங்கிறது. அவர்களுக்கு எவ்வளவு முட்டு கொடுத்த அப்படிங்கிறது எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருக்கு. இல்லன்னு சொல்லல. பட் ஆனா வின் பண்ணுவாங்க யாருன்னு சொன்னா இந்தியா தான் ஜெயிப்பாங்கன்னு சொன்னா இந்தியா தான் ஜெயிச்சாங்க. இது எப்படி கட்டளை ஃபுல்லா எழுதிட்டு கன்க்ளூஷன் மட்டும் மாத்தி எழுதுற மாதிரி என்ன சிதம்பரம் என்ன இதெல்லாம் பரவாயில்ல சொல்லு. இது வந்து நான் ஏன் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஸ்திரேலியா சொன்னோம். ஃபர்ஸ்ட் திங் வந்து ரோஹித் சர்மா விராட் கோலி. ஸோ அவங்க வந்து பிக்கஸ்ட் லே ஆஃப் சாம்பியன்ஸ் ட்ராபிக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுறாங்க. ஃபிளஷ் காஸ்ட்லோட ஆடல ஆக்சுவலி. ஸோ டைரக்டா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் இஸ் வெரி கஷ்டம் ஆடுறது ஆக்சுவலி. என்னதான் அவங்க பெரிய பிளேயரா இருந்தாலும் கூட அடாப்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். நீ உடம்ப குறைச்சிட்டு வந்து என் தலைவன் பொழக்க போறான்னு சொன்னீங்களா? என்னடா நம்பிக்கை. நீ ரோஹித் சர்மா ஃபிட்னஸ் பாக்குற அப்படியோ ஆஸ்திரேலியா டீமுக்கு மிச்சல் மார்க்ஸ் ஃபிட்னஸ் பாத்தியா? 1 இயருக்கு முன்னாடி ஐபிஎலுக்கு முன்னாடி எப்படி இருந்தார்? பல்கியா இருந்தாலே ஐபிஎல் இருந்து 2025 ஐபிஎல் இருந்து இப்போ இன்னும் கொஞ்சம் லீனா நல்லா ஃபிட்டா தெரியுறாரு மிச்சல் மார்க்ஸ். பண்ணிருக்கா பிகாஸ் அவங்க சொல்லிருப்பாங்க ஆஸ்திரேலியன் டீம். ஏன்னா இவர் தான் வந்து பேட் கமிஷன்ல மிச்சல் மார்க்ஸ் தான் கேப்டன்சி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க டீம்ல இருந்து சொல்லிருப்பாங்க மோஸ்ட்லி ஃபிட்டா இருந்தா நீங்க தான் நெக்ஸ்ட் ஃபியூச்சர் கேப்டனா பாக்குறோம் ஆஃப்டர் பேட் கமிட். ஸோ யூ ஹேவ் டு பி ஃபிட் அப்படி சொல்லிருப்பாங்க போல மேபி. ஸோ செம ஃபிட்டா இருக்கு. பேட்டிங் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் லாஸ்ட் இயர்ல இருந்து கம்பேர் பண்ணா அந்த ஐபிஎல் இருந்துற மர்ஃபி. ஐபிஎல்லே வந்து ஒரு கார்டு கட்டினார் அவரு சும்மா கிடையாது. ஐபிஎல்லே அது மாதிரி எல்எஸ்ஜிக்கு வந்து ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக விலகி கொண்டிருந்தார். கிட்டத்தட்ட அவரும் ஃப்ரண்ட்ல உட்கார்ந்து பூரன் அவங்க 2 பேரும். பட் ஆனா இது சம குடோஸ் டு மிச்சல் மார்க்ஸ். பட் ஆனா நான் ஆஸ்திரேலியா தான் ஜெயிப்பாங்கன்னு சொன்னாலும் கூட பட் ஆனா இந்தியா பத்தினா நிறைய மிஸ்டேக் பண்ணாங்க மர்ஃபி. அது வந்து ஒன்னொன்னா நான் வரேன். ஃபர்ஸ்ட் உங்க ஒப்பீனியன் கேட்டுட்டு நான் ஒரு பாயிண்டா என்னென்ன மிஸ்டேக் பண்ணாங்கன்னு சொல்றேன். அது உங்களோட டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி ரொம்ப நிறைய மிஸ்டேக்ஸ். அண்ட் ஒன் மோர் திங் சொன்னா எல்லாரும் கலாய்ப்பாங்க. ஹர்ஷித் ராணா சொன்னா கலாய்ப்பாங்க. பட் என்னடா குண
ஹர்ஷித் ராணா இந்த பர்டிகுலர் மேட்ச்ல கொஞ்சம் நல்லா தான் போட்டார். லென்த் கொஞ்சம் ஸ்டார்டிங்ல நல்லா போட்டிருந்தாரு ஆக்சுவலி, அது கம்பேரிட்டிவ்லி சொல்லலாம். அனலைசிஸ் பண்ணுவோம். நீ ம் சொல்லல ஹர்ஷித் ராணா, நான் சொல்றேன் என்ன தப்பு பண்ணாரு எப்படி போட்டாரு இந்த அனலைஸ் பண்ணுவோம். ஹர்ஷித் ராணா ம், இன்டர்நேஷனல் லெவலுக்கு அந்த அளவுக்கு வந்த மாதிரி எனக்கு இன்னும் தெரியல. T20ல ம், பார்த்தேன் நான். சரி அப்படி என்னதான் பண்ணிருக்கேன் ஸ்டாட்ஸ் எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு ஹர்ஷித் ராணா இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்து டெஸ்ட்ல வந்து 4.6 எக்கனாமி, டெஸ்ட்ல ம், 4.6, T20ல 10.5 எக்கனாமி, ம், ம், ம். ஓடிஐல T20 சரி. 6.5 எக்கனாமி. ODI 6.5 டூ மச், டூ மச் தான். ஆடினதுல வச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இது ஒண்ணு. அண்ட் ஒன் மோர் திங், அந்த பேட்டிங் ஆர்டர் இருக்கு பாத்தியா, ம். கேஎல் ராகுல நம்பர் 6 இறக்குறாங்க மர்ஃபி. அதுவும் 7 விக்கெட்ஸ் போயும் கூட கேஎல் ராகுல நம்பர் 6 இறக்குறாங்க. விட்டா நம்பர் 7 இறக்கி விட்டுருவாங்க போல எனக்கு தெரிஞ்சு. அந்த அளவுக்கு இந்தியா டீம் பண்ணிட்டு இருக்காங்க ஃபினிஷர் சொல்லி. அது எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். நிறைய பிரச்சனை இருக்குது. பவுலிங்லயும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. பும்ரா இல்லைன்னா சிரிக்குது பாத்தியில பவுலிங் இந்தியா. ஹர்ஷதீப் சிங் தான் கொஞ்சம் நல்லா பண்ணாரு. சொல்ல போனா அந்த ஹெட் ம். விக்கெட் எடுத்தனால கொஞ்சம் டீசெண்டா தோத்தோம். ஹெட் வா விக்கெட் வா வா. எடுக்க மானவோடு ஒரு தோல்வி அப்படிங்கிற மாதிரி. ஆமா 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 கரெக்ட். அது ஒண்ணு. and என்னதான் நம்ம சொன்னாலும் ஆஸ்திரேலியா டீமுக்கு நம்ம கங்க்ராட்ஸ் பண்ணி தான்டா ஆகணும். நீ ம், கூட ம், நிறைய ம், சொன்ன. பட் ம். வெறும் ஆஸ்திரேலியால ஓப்பனிங் மட்டும் தான் ஹெட்டும் மிச்சல் மார்க்ஸும் தான் இருக்காங்க. மிடில் ஆர்டர் நீயே பார், ஒத்துக்கோ. மிச்சல் ஷார்ட், மேத்யூ ரென்சா, பிலிப், என்ன மிடில் ஆர்டர் சொல்லு, நீயே சொல்லு. ஆடம் அதெல்லாம் ஜான்சன். ஆடுவாங்க அதெல்லாம் ஆடுவாங்க. என்ன அதெல்லாம் நீ வேற சும்மா எதையாச்சும் சொல்லிட்டு இப்போ என்ன உனக்கு என்ன சொல்லு இப்ப என்ன நீ சொல்லணும் நீ ஆஸ்திரேலியா நல்லா எதிர்பார்க்கறது என்கிட்ட ஆனான்னு வந்து? சொல்லுவோம். நம்ம அடிச்ச அதுதான் எங்க ஸ்கோருக்கு எழுதிட்டு பொறுமையா இருக்காங்க. இருந்ததா நம்ம அடுத்த அடிச்சிருப்பாங்க. ஸ்கோருக்கு அவனுக்கு பொறுமையா அடிதான் ஜெயிச்சிருப்பானுங்க. என்ன ஸ்கோர் இது? என்ன ஸ்கோர் கண்ணா அதெல்லாம்? போற ஆமா. போக்கு அடிச்சுட்டு போற ஸ்கோர் கண்ணா அதெல்லாம்? ஏப்பா. அண்ட் ஒன் மோர் திங். அப்புறம் வந்து அத சொன்னல, அந்த எனக்கு தெரிஞ்ச மேட்ச் அந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர்லயே முடிஞ்சிருச்சு. அந்த 10 ம், ஓவர்ஸ்ல 27 ஃபார் 3ங்கும் போதே ஐ திங்க் ஓகே. அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயருக்குலாம் நிறைய உண்மையை சொல்ல போனா அந்த ஸ்டார்க் ஹேசல்வுட் இருக்காங்க பாத்தியா, தில்லாலங்கடி ம். பவுலர்ஸ் கரெக்டா பிளான் பண்ணி வந்திருக்காங்கடா மர்ஃபி. நான் ஆமா நோட்டீஸ் ஆமா ஆமா. பண்ணேன். ம், கமெண்ட்ரியில கூட நிறைய பேர் நிறைய அந்த எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. அவங்க பேசினாங்க எப்படி ரோஹித் ம், சர்மா செட்டப் பண்ணி ஹேசல்வுட் எடுத்தாரு. ம். ஸ்டார்க்கு கோலிக்கு நம்ம தெரியுமா ஆஸ்திரேலியன் சீரீஸ்ல எப்படி ம். தலைமை எப்படின்னு கரெக்டா. அதாவது நம்மளுடைய மனதை புண்படுத்த வேண்டும் என்பதற்காகவே அவனுடைய வால்பேப்பரை நீங்கள் கவனித்தீரா? அங்க பாரு விக்கெட் எடுத்ததுக்கு மட்டும் வச்சிருக்கான் பாரு அவன். சொல்லு. அதே மாதிரி ஸ்ரேயஸ் ஐயர் ஷார்ட் பால் பிரச்சனை சொல்லிட்டு இருக்காங்களா. பட் ஆனா ஸ்டார்ட் பால் ம், நல்லா ஆடுறாரு. பட் ம், அவர் அவங்க நோட்டீஸ் பண்ணி ரிப்கேஜ் இருக்கு பாத்தியா, அங்கேயே இல்லாம நிறைய விக்கெட் பொசிஷன் அடிச்சன். பர்ஃபெக்டான பால், போட்டாங்க. சூப்பர் பால், ஷார்ட் பால் செம போடல, பால். ம், ஷார்ட் ம். பால் போடல, தலைக்கு இங்க போடல, ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் த பால் போடல, எல்லாம் ரிப்கேஜுக்கு போட்டாங்க. கரெக்டா பிளான் ஆமா பண்ணி ஆமா. போட்டாங்க. பட் ஐ எம் ஹாப்பி ஆக்சுவலி. ஆஸ்திரேலியா தான் வின் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். பட் 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 மறுபடியும் சொல்றேன். பட் இந்த செகண்ட் ஓடிஐ இந்தியா வில் வின். ம். ஓ திஸ் இஸ் என்ன ஆமா. தம்பி என்னப்பா திடீர்னு இந்த பக்கம் இப்படி கட்சி ஒரு மாறிட்டாரு. ஜம்ப கட்சி மாறிட்ட இப்ப திடீர்னு என்ன? ஏன்னா பிகாஸ் வந்து ரோஹித் சர்மா கோலி வந்து ரஸ்டியா இருந்தாங்க. நான் அது பார்த்தேன். சரியா ம், பேட்ல அந்த டைமிங் ம். எல்லாம் வரல. ஸோ அது ஒன் ஆஃப் த மேட்சா போயிடும். பட் இந்தியா வில் வின் த செகண்ட் ஓடிஐ. சீரிஸ் வில் லெவல் 1-on-1 போயிட்டு ஃபைனல் ஓடிஐ வந்து டிசைடட் மாதிரி வரும். திஸ் இஸ் மை ப்ரெடிக்ஷன், திஸ் இஸ் மை ஒப்பீனியன். என்னோட ஒப்பீனியன் சொல்ல கூட. ஆக்சுவலி டிசப்பாயிண்டிங் தான் இது இந்தியா சைட்ல பார்க்கும்போது, இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச் பார்க்கும்போது டாப் ஆர்டர் அப்பயே ரொம்ப ரொம்ப மோசமா ஆடினாங்க ஆக்சுவலி, இனிஷியலி ஸ்டார்டிங் ஆக்சுவலி. ஆனா அதுவே நம்ம ஆஸ்திரேலியா சைடு பார்க்கும்போது டாப் ஆர்டர் மிச்சம் மேட்ச் கரெக்டா ஒரு அந்த ஒரு ஹுக்கு மாதிரி அவர் கரெக்டா ஆடிட்டு இருந்தார். ஈவன் விக்கெட்ஸ் போயிட்டு இருக்கும்போது அவர் பார்த்து நல்லா டிஃபெண்ட் பண்ணி ஆடிட்டே இருந்தாரு. ஆனா கரெக்டா பார்த்து பண்ணாரு. அந்த ஒரு இது வந்து நம்ம டீம்ல அந்த ஒருத்தர் வந்து நின்று இருந்தாருன்னா அது வந்து டோட்டலி டிஃப்ரெண்டா இருந்திருக்கும் மேட்ச். நம்ம இனிஷியல் டாப் ஆர்டர்ல யாராச்சும் ஒருத்தர் இருந்திருந்தா கூட மேட்ச்ல நம்ம ஸ்கோர்ஸ் வந்து ஜாஸ்தியா இருந்திருக்கலாம், இன்னும் நல்லா இருந்திருக்கும் பெட்டர். மேபி இந்த நெக்ஸ்ட் மேட்சஸ் நீங்க சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் மேட்சஸ்ல வந்து இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா ஒரு கம்பேக் கொடுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஆக்சுவலி. அண்ட் ம், பவுலிங் சைடும் நிறைய பார்க்கணும்னு இருக்கு. இந்தியா சைட்ல வந்து கொஞ்சம் லேக்ஸ் எல்லாம் இருக்கு ஆக்சுவலி. இந்த பவுலிங் யூனிட் ம், வச்சுக்கிட்டு கஷ்டம் தான், ரொம்ப கஷ்டம் தான் அவ்வளவு பெரிய ஒரு டீம் வந்து இது பண்றது. பவுலிங்ல வந்து பாத்தீங்கன்னா கூட விக்கெட் எடுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஹர்ஷதீப் சிங் தான் பவர் பிளே. ம், சிராஜும் பாத்தீங்கன்னா நல்லா போட்டாரு. பட் ஆனா விக்கெட் எடுக்கிற மாதிரி தெரியல. ஹர்ஷதீப் எக்ஸாக்ட்லி. சிங் தான் விக்கெட் எடுக்கிற மாதிரி தெரியுது. அக்சர் படேல கண்டெய்னிங் பவுலர் கரெக்டா. ஆமா ம், ஆமா ஆமா ம். ஆமா ஃபாஸ்ட் எக்ஸாக்ட்லி பவுலர்ஸ் எதுவும் பெனட்ரேஷன் பண்ற மாதிரி எனக்கு சுத்தமா தோணவே இல்லடா. எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. ஏன்னா விக்கெட்ஸ் எடுக்கலன்னா கண்டிப்பா அவங்க வந்து ஈஸியா பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆயிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். அவங்க ஈஸியா நல்லா செட் ஆயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்கோர்ஸ் அதிகமாக தான் ஆகும். தவிர நமக்கு விக்கெட்ஸ் எடுத்தாதான் நமக்கு ஒரு அவங்களுக்கும் ஒரு இது வரும், ப்ராப்ளம் வரும். அப்போ கண்டிப்பா லூஸ் விக்கெட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இது கண்டிப்பா பார்த்தாகணும். பவுலிங் யூனிட் வந்து எப்படியாச்சும் அவங்க டெவலப் பண்ணி தான் ஆகணும். விக்கெட்ஸ் ஏர்லி விக்கெட்ஸ் எடுத்து தான் ஆகணும் ஆக்சுவலி. ஏன்னா அதே தான் இவங்க பண்ணாங்க, ஆஸ்திரேலியா நமக்கு பண்ணது அதுதான் மெயின் மெயின் காரணம். அவங்க நம்ம இது பண்ண டாப் ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் இது பண்ணாங்க கரெக்டா. எப்படி எப்படி இது பண்ணி செட் பண்ணி தூக்கணும்னு இருந்தாங்க கரெக்டா. அது ஆர்டர் வச்சு கரெக்டா தூக்கிட்டாங்க. ஸோ ஹேட்ஸ் டு த ஆஸ்திரேலியன் டீம் அண்ட் திஸ் பர்டிகுலர் மேட்ச் ஆக்சுவலி. அது கண்டிப்பா கங்க்ராச்சுலேட் பண்ணி தான் ஆகணும் அவங்களோட பிளே பார்க்கும்போது கண்டிப்பா. அண்ட் லெட்ஸ் சி நெக்ஸ்ட் மேட்சஸ்ல கண்டிப்பா நம்ம
கம்பேக் கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி லெட்ஸ் see. ம், ம். சோனாவோட ப்ரெடிக்ஷன் இந்த வாட்டி ஜெயிக்குமா கண்டிப்பா பார்ப்போம். நடக்கும், கவலைப்படாத. 1-1 போகும். அடிலைட்ல 1-1 இந்தியா 1 ஆஸ்திரேலியா 1 வரும். சிட்னில ம், இந்தியா 2 ம். ஆஸ்திரேலியா 1 வந்து இந்தியா ஜெயிப்பாங்க பார். சீரியஸா சீரியஸே ஜெயிச்சுவாங்க. வாவ் 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 வாட் தட் சவுண்ட்ஸ் லைக் அது இதா வந்து இருக்கு. சரி நான் அப்படி இப்ப சும்மா சும்மா விளையாட்டு சொன்னா அது தேர்ட் ஓடியப்ப நான் சொல்றேன் யார் ஜெயிப்பாங்கன்னு. பட் ஆனா இப்ப அடிலைட்ல செகண்ட் ஒடியில சப்போஸ் ஆஸ்திரேலியா ஜெயிச்சுன்னா அப்ப 2-1 வேணா வரும். இல்ல நான் இது ஒத்துக்கிறேன். இது 1-1 போகும். அடிலைட்ல 1-1 இந்தியா வில் வின் தான் நான் சொல்றேன். ம், ம், நீ ம். சொல்லு மர்ஃபி, ஆஸ்திரேலியா பக்கம் வா வா போனா அதாவது ஆஸ்திரேலியா அதாவது பேஷ் இப்போ பண்ணிட்டு இருந்தேன். அதாவது இப்ப என்னன்னா இப்ப நீயே வந்து சொல்லிட்டேன் நான் வந்து இந்தியாவோட சப்போர்ட்டர் தான். கிட்டத்தட்ட இப்ப என்னன்னா இது என்ன நம்ம சொன்னாலும் சரி சப்போர்ட்டர் அதெல்லாம் தாண்டி இந்த கேம்ல வந்து இந்தியா பர்ஃபார்ம் பண்ணலங்கிறது உண்மைதான். அது ஒத்துக்கிட்டு ஆகணும். நிறைய லூப் ஹோல்ஸ் இருந்துச்சு. நிறைய நீ சொன்ன மாதிரி ரோஹித் சர்மா விராட் கோலி நாட் லுக்கிங் சோ குட் இன் ஃபார்ம் ஆல்சோ. ரொம்ப ரஸ்டினஸ் நல்லாவே தெரிஞ்சுது. ஏன்னா நீ சொன்ன மாதிரி இட்ஸ் வெரி லாங் கேப். எவ்வளவு பெரிய நீ சாம்பியன் பிளேயரா இருந்தாலுமே கூட நீங்க எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணியிருந்தாலும் இது பண்ணியிருந்தாலுமே அந்த இன்டர்நேஷனல் மேட்ச்ங்கிறப்ப அந்த இடத்துல நீங்க அந்த அட்மாஸ்பியரை வந்து கேதர் பண்ணி அந்த இடத்துல அந்த மொமெண்டம் பண்ணி கொண்டு வந்து கிரியேட் பண்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இது வந்து நீ நல்லா புரிஞ்சுக்கோ. இது வந்து இப்போ கிட்டத்தட்ட இது வந்து they don't have chances. இப்போ வந்து ஓடிஐ ஃபார்மேட் பண்ணி தான் ஆட போறாங்க. உங்களுக்கு புரியுதா? ஓடிஐ ஃபார்மேட் பண்ணி தான் ஆட போறாங்க அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட உனக்கு இப்பதான் சான்ஸ் கிடைக்க போகுது. இனிமேல் விராட் கோலிக்கு ரோஹித் சர்மா 2027 லாங் ட்ரைவ் நீ யோசிப்ப எத்தனை ஓடி ஆடுறாங்க இந்தியா? மிஞ்சி பிச்சு போனா எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 or 9 ஓடிஸ் ஆடுறாங்க. 10 or 12 ஓடியே தான் நான் 10 or 12 கூட இருக்கான்னு தெரியல. சோ நான் கரெக்டா பார்த்தா தெரியும் ஃபிக்சர்ஸ் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படி இருக்கும் போது எல்லாமே கேப் தான் வரப்போகுது. சோ they won't get the chance as many players they get it அப்படிங்கிற மாதிரி இருக்க போகுது கிட்டத்தட்ட. பட் இது ஆனா வந்து கிட்டத்தட்ட இதான் ரியாலிட்டியும் கூட. பட் ஆனா மேனேஜ்மெண்ட் சொல்றாங்க இந்த மாதிரி நடுவில் கேப் இருக்குல்ல அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. பட் ஆனா இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல ஆக்சுவலி. பட் ஆனா ஆட See, மாட்டாங்க. எனக்கு இதெல்லாம் எங்க கொண்டு போய் நிறுத்த போறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இவங்க 2027 வேர்ல்ட் கப் முன்னாடி இவங்க 2 பேரும் ரிட்டையர்மெண்ட் ஆமா அனௌன்ஸ் பண்ண வைக்க போறாங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஏன்னா வந்து இவங்களோட கேம் ஆஃப் பிளான பார்த்தா அப்படிதான் தெரியுது எனக்கு தெரிஞ்சு. ஆனா வந்து மேபி இதுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா இவங்க கொண்டு போற ஸ்பீட் எல்லாம் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு கடைசியில அப்படிதான் கொண்டு போய் நிறுத்துவாங்களோ. நிறுத்திட்டு லாங் இனி அடுத்து 2027 எய்ம் பண்ணி இவங்க எய்ம் பண்ணிட்டு ஒரு லாங் டோர்னமெண்ட் ஃபார்மேட்டா கொண்டு போவாங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுது. சொன்னா எனக்கு தெரிஞ்சு மேபி 2026 T20 வேர்ல்ட் கப் வரைக்கும் கொஞ்சம் அப்படியே பட்டும் படாம தொட்டும் தொடாத மாதிரி சைலண்டா இருந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலையை காட்டுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு மர்ஃபி லைட்டா இந்த படுது. சீரிஸ் தானே அவ்வளவுதான். T20க்கு அப்புறம் T20க்கு முன்னாடி இந்த ஒரு சீரிஸ் தான் இருக்கு. அப்புறம் அது இல்ல தெரியுது. அது ஓடி கிடையாது. அது எனக்கு தெரியும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஆஸ்திரேலியா கூட பர்ஃபார்ம் பண்ண பிறகுதான் இங்கிலாந்து சீரிஸ் வரும்போது ரோஹித் சர்மா விராட் கோலி ரிட்டையர்மெண்ட் பண்றாங்க. அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இப்ப பண்ணி இந்த ஸ்பார்க் போகாது. அடுத்த சீரிஸ் வர்ற வரைக்கும் இவங்க அப்படியே லைல வச்சுக்கிட்டு இப்ப வந்து இந்தியா T20 வேர்ல்ட் கப் என்ன சப்போஸ் அடிச்சிட்டாங்கன்னா கம்பீருக்கு இன்னும் மவுஸ் அதிகமாயிரும். ஆமா அப்படிதான் போடுவாங்க. கேட்டே ஆகணும், வேற வழி இல்ல. அப்படிங்கிற மாதிரி போயிடும். ஓகேவா? சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின்னு, T20 வேர்ல்ட் கப் வின்னு, அப்ப 2027 மெயின் வேர்ல்ட் கப் தானே பெண்டிங். அவரோட கோச்ங்கிற ஒரு இது வந்துரும்ல. he will get that credit no, so he will have the say no. கண்டிப்பா அப்படிங்கிற மாதிரி கொண்டு போங்க. சோ இந்த சீரிஸ் பர்ஃபார்மன்ஸ் நீ சொல்றது கரெக்ட். இந்த சீரிஸ் அப்புறம் ஓடிஐ சீரிஸ் இந்தியா ஆடப்படுது டில் 2026 T20 வேர்ல்ட் கப் வரைக்கும் நமக்கு பெருசா இந்தியா ஓடிஐ சீரிஸ் ஆடப்படுது இல்ல. அப்படின்னாலும் அப்பதான் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. இப்பதான் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. அப்பதான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. கரெக்டா அடுத்த ஓடிஐ சீரிஸ் வரதுக்கு முன்னாடி தான் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது டீம் வர்றதுக்கு காம்படிஷன் வர்றதுக்கு முன்னாடி இவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்படி வரும். எக்ஸாக்ட்லி வாட் தே ஃபாலோட் இன் டெஸ்ட் கிரிக்கெட் அப்படிதான் நிச்சயமா பண்ணுவாங்க எனக்கு தோணுது. ஆனா வந்து இந்த ரஸ்டினஸ் கண்டிப்பாக இவங்க பழகிதான் ஆகணும். இல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டே ஆடினாலும் சூடா இன்டர்நேஷனல் கேமும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் வேற. அதை நம்ம ஒத்துக்கிட்டா ஆகணும். நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் ஆனா ஒரு ரிதம் வேணா இருக்கும். அது நீ பிராக்டிஸ் பண்ணாலும் ரிதம் இருக்கு. இப்ப நீ நம்மள மாதிரி ரோஹித் சர்மா விராட் கோலி இதுல அவங்களுக்கு ஒரு பிரத்யேகமா நெட்ஸ் எல்லாமே இருக்கும்பா. அவங்களுக்கு தே ஹேவ் லாட் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ். சோ அதெல்லாம் வந்து அவங்க பிரச்சனை வர மாதிரி எனக்கு தெரியல. சோ நெக்ஸ்ட் மேட்ச் ப்ரிவியூக்கு வருவோம். இப்ப கிட்டத்தட்ட எனக்கு சொல்லிட்டேன். சோ இப்ப இந்தியா ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா இதே பிளேயிங்ல வந்து ஆட ஜெயிப்பாங்களா இல்ல வின்னிங்ல ஏதாவது வின்னிங் காம்பினேஷன் மாத்த போறியா? ஏதாச்சும் இந்த சேஞ்சஸ் பண்ணணும், இது பண்ணா வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறியா? இல்ல இந்த டீம் இருந்தாலும் நாங்க அடிச்சு தோசம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி நீங்க 2 பேரும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சோனா நீ ஆரம்பி. ரொம்ப ஈடுபாட சொன்னா நீதான் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. 2 சேஞ்ச் நான் பண்ணுவேன். 2 சேஞ்ச் இங்க ஆட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் சேஞ்ச் குல்தீப் கொண்டு வருவேன். நான் உள்ள ஹர்ஷித் ராணாக்கு பதிலா நான் உள்ள குல்தீப் கொண்டு வருவேன். நான் என்னது குல்தீப் கேட்கல எனக்கு. சைனா மேன் குல்தீப் யாதவா? ஆமா ஹர்ஷித் ஆஸ்திரேலியா ராணா. ஆமா நீ வேணா பாரு. ஃபர்ஸ்ட் ஓடிஐல வாஷிங்டன் எவ்வளவு சூப்பரா போட்டாரு. அக்ஷர் பட்டேல் எவ்வளவு நல்லா போட்டாரு. கரெக்ட் கரெக்ட். சொன்னாலும் கண்டென்ட் பண்றதுக்கு வேணும்டா. கண்டென்ட் பண்ண 2 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. அட்டாக்கிங் கண்டெயின் பண்ணா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து விக்கெட் எடுப்பாங்க அப்படி சொல்றேன். அப்படி இல்ல சொல்லுவாங்க. அட்டாக்கிங் ஸ்பின்னரா இருந்தா விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்கு. ஆமா இன்னொன்னு என்ன அட்வான்டேஜ் அடிலைட்ல என்ன அட்வான்டேஜ்னா சைட் பவுண்டரிஸ் வந்து சின்னது. ஓகே ஆமா, ஷார்ட் ஆமா. பவுண்டரி ஈஸியா 6 பேர். பட் லாங் ஸ்ட்ரைட் பவுண்டரிஸ் இருக்கு பாத்தியா, லாங் ஆன் லாங் ஆஃப் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு. பெருசு. நல்லா தூக்கி போடுவார் கரெக்டா. அப்ப வந்து நல்லா தூக்கி ஸ்ட்ரைட்ல அடிச்சாங்கன்னா கேட்ச் அடிக்க போகும். முடியாதுங்கற அடிக்கலாம். பட் அதான் ஆனா தூக்கிதான் டெம்ப்ட் ஆவாங்கன்ற பேட்ஸ்மேன்ஸ். நீ எக்ஸாக்ட்லி அப்படி தூக்கி போட்டா அந்த மாதிரி பால் போட்டா கையில தூக்கி அடிக்க தான் பிளான் பண்ணுவாங்க எல்லாரும். ஆமா ஒரு 6 போலாம் 2 6 போலாம். பட் மூணாவது 6 போமா அவுட் ஆக சான்ஸ் இருக்கு. ஸ்லாக் ஷூட் பண்ண முடியாது இந்த கிரவுண்ட்ல. ஓகேவா? சைட்ஸ் தான்
பட் ஆனா அந்த ஸ்ட்ரெயிட் ஏரியா இருக்கு பாத்தியா, கவுகானர் அதெல்லாம் இருக்கு பாத்தியா, சோ அதெல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு. சோ ஸ்லாக் ஸ்வீப் பண்ணா முக்மா ராஜா போக சான்ஸ் இருக்கு. ஓகே, சோ சூப்பர் குல்தீப் சூப்பர். சான்ஸ் இருக்கு. அண்ட் ஒன் மோர் திங் சேஞ்ச் என்ன பண்ணுவாங்கன்னா, வாஷிங்டன் சுந்தர் உட்கார வச்சுட்டு, ஓகே, ஏன்னா பிரசித் கிருஷ்ணாவை கொண்டு வரலாமான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அசித் ராணா எனக்கு சோ எனக்கு அப்பவே சின்ஸ் இல்ல. யூ வாண்டட் இப்ப நீ குல்தீப் செவன் யாதவ பேட்டிங் கொண்டு வர போதும். காரணத்துக்காக நீ ஆமா வந்து பேட்டிங்க குறைப்பாங்கங்கிறியா? இப்ப நீ வந்து ஆமா 2 பவுலர்ஸ் கொண்டு வர எக்ஸ்ட்ரா இன் ஆமா இன்க்ளூஷன் ஆமா. ஆஃப் 2 ஆல்ரவுண்டர்ஸ். ஆமா. ஆஸ் செட் இப்ப வாஷிங்டன் வந்து ஐ கேன் ஆல்ரவுண்டர் பிலீவ் யார் ஹீஸ் ஆல்ரவுண்டர்? ஒரு ஆல்ரவுண்டர் வாஷிங்டன் சுந்தர். வாஷிங்டன் வாஷிங்டன் வந்து ஐ கேன் பிலீவ் ஹீஸ் an ஆல்ரவுண்டர். ஹர்ஷித் ராணாவையும் இவங்க ஆல்ரவுண்டர் கோட்டால தான் கொண்டு வராங்க எனக்கு தெரிஞ்சு. ஆல்ரவுண்டர் பவுலர் ஹூ கேன் பேட்ங்கிற மாதிரி ஒரு கேட்டகரி தான் கொண்டு வராங்க. அதான் கேட்கறேன். இப்ப நீ வந்து ஹர்ஷித் ராணாவுக்கு இதா போறனா கௌதம் கம்பீரோட சாபத்துக்கு நீ ஆளாகப்படுவாய். ஏன்னா வந்து கௌதம் கம்பீரோட வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு நீங்க வந்து ஹர்ஷித் ராணாவை டார்கெட் பண்றது சுத்தமாக அவருக்கு பிடிக்கவில்லை அப்படிங்கிறது வந்து அவர் ரொம்ப தெளிவாக நான் சொல்லிட்டாரு. ஏன் சொல்றேன் தெரியுமா அசித் ராணா? பிகாஸ் குண் வேற சொல்லிட்டு இருந்தாங்க நல்லா போட்டானுங்க, நல்லா போல குண லைன் அண்ட் லென்த் பாரு. 4 ஓவர் கரெக்டா 4 5 ஓவர்ஸ் போட்டாரு ஃபர்ஸ்ட் ஓடியில். அதுல பாத்தீங்கன்னா செகண்ட் ஓவர் மட்டும் தான் சூப்பரா போட்டார். லென்த் கரெக்டா அந்த குட் லென்த் இருக்கு பாத்தியா, குட் லென்த்துக்கும் அந்த ஷாட்டுக்கும் நான் கரெக்டா பிச் பண்ண, லென்த்துக்கும் குட் இருக்கு பாத்தியா, அந்த இடத்துல கரெக்டா பிச் பண்ணி பால் இன்கமிங் இன்ஸ்விங்கர் மாதிரி போட்டிருந்தாரு, பிச்சாய் கட் ஆகிற மாதிரி போட்டிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஓவர் அடி வாங்கினாரு, செகண்ட் ஓவர் சூப்பரா போட்டாரு. ஓகே, தேர்ட் ஃபோர்த் ஓவர் அடி வாங்கினாரு. எல்லாம் வித்து வித்து கொடுக்குற ஷார்ட்டா போட்டு எல்லாம் வித்து வித்து கொடுக்குறான். ஆஸ்திரேலியா உனக்கு தெரியும், கொஞ்சம் ஷார்ட்டா போட்டினா அது மிச்சல் மாஸ் உனக்கு தெரியும். ஒரு ஷார்ட் அடிச்சாரு பத்தில, ஷார்ட் பால் கூட ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் லென்த்ல போட்டு ஆஃப் சைடு வந்து ஒரு சீவுனா 6 போச்சு. அது பெரிய கிரவுண்ட் போத்து, அதுல 6 போகுது. லைன் சரி இல்ல. எனக்கு என்ன பிரசித் கிருஷ்ணா போலாம், பிகாஸ் இங்கிலாந்துல வந்து லாஸ்ட் டெஸ்ட்ல சூப்பரா போட்டார் கரெக்டா, செகண்ட் இன்னிங்ஸ்ல அந்த லென்த் இதுல அடிக்கலாம், அடிச்சா சான்ஸ் இருக்கு. ஏன்னா அடிலைடு வந்து ஸ்லோ பாட்டா மாதிரி ஸ்டார்டிங்ல விக்கெட் விழும். ஓகே, ஸ்டார்டிங் ஒரு 15 ஓவர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் சரி செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் விக்கெட் ஒரு 2 to 3 விக்கெட்ஸ் விழுகும். பட் ஆனா அந்த அளவுக்கு பால் ஸ்விங் ஆகும், சீமோ ஆகும். பட் ஆனா பால் ஓவர்ஸ் போக 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 பேட்டிங் நல்லா ப்ரோக்ரஸ் ஆகும். ஒரு அரௌண்ட் 280 to 300 கிட்ட அடிச்சோம்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங்னாலும் சரி, சேசிங்ல ஒரு 280 to 300 கூட சேஸ் பண்ண முடியும். எனக்கு இந்த ரேஞ்ச், ஏன்னா பேட்டிங் நல்லா இருக்கு இந்தியாவுக்கு சொல்ல போனா. எதுக்கு அது ஃபர்ஸ்ட் ஓடியில அப்படி ஆயிடுச்சு விடு. பட் ஆனா they will come back ன்னு சொல்ல வரேன். ஆமா, கேஎல் ராகுல் வந்து நம்பர் 5 இறக்கலாம், நம்பர் 4 நம்பர் 5ல ஸ்ரேயஸ் ஐயர் கேஎல் ராகுல மாத்திக்கலாம். அக்ஷர் பட்டேல் நல்லா தான் பண்றாரு, பட் இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அக்ஷர் பட்டேல் அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆஸ்திரேலியன் கண்டிஸ்ல ஆடியன் பார்த்தது இல்ல. ஸோ கேஎல் ராகுல ஷேர்லி வேட் போனா கேஎல் ராகுல கொண்டு வரலாம், இல்ல நல்லா பேட்டிங் பண்ணா கூட நம்பர் 6 வச்சு ஃபினிஷரா கூட வச்சுக்கலாம். இதான் நான் சொல்லுவேன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஆஸ்திரேலியா சைடுல வந்து ஆடம் ஜாம்பா கமிங் பேக் டு தி டீம். எனக்கு பதிலா இவர் வர சான்ஸ் இருக்கு. ஆடம் ஜாம்பா அவர் வந்துருவாரு. Senior most experienced player of Australian team. World class bowler ஆடம் ஜாம்பால ஓடிஐ ஒயிட் பால்ல அவர் வர சான்ஸ் இருக்கு. பார்க்கல குழந்தை மாதிரி மூஞ்சி வச்சிருப்பாரு. ஆமா, அதே மாதிரி இன்னொன்னு அலெக்ஸ் கேரிஸ் அவைலபிள் சொல்லிட்டாரு. சோ ரென்சாக் பதிலா அலெக்ஸ் கேரி உள்ள வருவாரான்னு தெரியல. ஏன்னா ரென்சாக் பெருசா அவ்வளவு பேட்டிங் கிடைக்கல போன மேட்ச். பட் அவரு இல்லைன்னா ஜாஸ் பிலிப்பே சூப்பரா ஆடினாரு மிச்சல் மார்ஸ் பண்ண, அவர் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தான். பட் ரென்சா வந்து லெஃப்ட் ஹேண்டர், சோ அலெக்ஸ் கேரி லெஃப்ட் ஹேண்டர். சோ அவருக்கு பதிலா இவங்க வரல, அலெக்ஸ் கேரி வரதா சான்ஸ் இருக்கு. ஒன்லி திஸ் 2 சேஞ்சஸ் will happen in the Australian தான் சொல்லுவேன். இதுதான் என்னோட prediction. India will win. This is my conclusion about this match. Okay, so Gun, come on, நீ ஏதாவது சேஞ்ச் சொல்ற டீம்ல? அவர் வந்து குல்தீப் யாதவ் எல்லாம் கொண்டு வராரு, நீ என்ன கொண்டு வர? ஃபர்ஸ்ட் வந்து இந்த பர்டிகுலர் பிட்சை பத்தி சொல்லணும். ஆக்சுவலி இந்த பிட்ச் வந்து பார்க்கும்போது இது வந்து ஏர்லி வந்து பாத்தீங்கன்னா பேஸ் அண்ட் பவுன்சிங் நல்லா இருக்கும். ஸோ பவுலிங்க்கு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் போக போக மேட்ச் ப்ரோக்ரஸ் ஆக போக இந்த பேட்டிங் நல்லா ஈஸியா இருக்கும். ஸோ இது வந்து நல்லா மேட்ச் பேட்டிங் ஆட ஈஸியா இருக்குன்னா அப்ப இந்தியா வந்து டாஸ் ஜெயிச்சு பவுலிங் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். இன்னும் one more thing, especially toss is a very important factor here. Exactly. tossனாலே ஒரு ஃபேக்டர். டாஸ் வின் பண்ணி பவுலிங் தான் போடுவாங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா சேசிங் டீமுக்கு தான் ஃபேவர் ஜாஸ்தியா இருக்கும் கண்டிப்பா இந்த பர்டிகுலர் பிட்ச்ல பார்க்கும்போது. இந்த பிட்ச்ல வந்து ஸ்பின்னர்ஸுக்கு வந்து இது இருக்கு, கிரிப் இருக்கு ஆக்சுவலி. ஸோ வந்து லாஸ்ட் இப்போ இந்த ஆடினது வந்து ஸ்பின்னர்ஸ் அந்த அளவுக்கு ஃபேவர் இல்லைனாலும் இந்த பர்டிகுலர் பிட்ச் வந்து ஸ்பின்னர்ஸ் பிட்சுக்கு. ஸோ ப்ராபப்ளி சொன்ன மாதிரி தான் குல்தீப் யாதவ் ஒரு இன்னொரு ஸ்பின்னர் கொண்டு வரது நல்ல ஒரு ஆப்ஷன் தான் ஆக்சுவலி நம்ம பவுலிங் யூனிட்டுக்கு ஆக்சுவலி. அண்ட் சொன்ன மாதிரி கேஎல் ராகுலும் முன்னாடி கொண்டு வரலாம், பேட்டிங்ல ஏதாச்சும் இது பண்ணலாம். ஆனா மோரலஸ் ஆஃப் த ஆர்டர் மோஸ்ட்லி மாற்ற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி அதே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். விராட் கோலி, ரோஹித் சர்மா, சுப்மன் கில் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர், அதனால எந்த சேஞ்சும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஆடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். பார்த்து ஆடுவாங்க, லாஸ்ட் மேட்ச் மாதிரி இது பண்ணாம கண்டிப்பா அது ஒரு லெசன் எடுத்துட்டு கண்டிப்பா இதுல இருந்து ஒரு இது எடுத்துட்டு தான் இந்த மேட்ச் கண்டிப்பா ஆடுவாங்க. லூஸ் ஆட மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ப்ராபப்ளி போத் த டீம்ஸ் இந்த இதுல பார்க்கும்போது ஒரு
50-50 சான்சஸ் இருக்கு. 2 டீமுக்கும் நல்லது இருக்கு. எந்த டீம் நல்லா அந்த டைம் நல்லா ஆடுறாங்க கண்டிப்பா ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர். டீம் ஜெயிப்பாங்க, யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லு. நீ இதேதான் ஃபர்ஸ்ட் ஓடியிலும் பண்ண நீ. டீம் ஜெயிப்பாங்க. டீம் escape ஆயிடுற நீ. சேஃப் கேம் ப்ளே பண்றதுனா கூகுள் தான் கத்துக்கணும். அப்படியே டீம் அப்படியே நம்மள குழப்பமான குழப்பி கொண்டு போறது. சொல்லு யார் ஜெயிப்பாங்க சொல்லு. எனக்கு கண்டிப்பா இந்தியா தான் ஜெயிக்கணும்னு ஒரு இது இருக்கு. கண்டிப்பா நைஸ் இந்தியா தான் நைஸ் சூப்பர் ஜெயிக்கணும். சூப்பர். ஓகே. இந்தியா தான். இப்ப என்ன விஷயம்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து குல்தீப் யாதவ் இன்க்ளூஷன் பண்ணா எனக்கு தெரிஞ்சு குல்தீப் யாதவ் இன்க்ளூஷன் பண்றது கூட சான்ஸ் இருக்கு. ஹர்ஷித் ராணாவை தூக்கிடுவாங்க அப்படின்னு நீ சொல்றதா சொன்ன கொஞ்சம் டைட்டா இடிக்குது. கம்பீர் அண்ணா வந்து என்ன மீறிய பையனை தொற்றுவீங்களா அப்படிங்கிற மாதிரி இறங்கிடுவாரு அங்க கோதாவில. எப்படி அது நடக்கும் அப்படி தெரியல. பட் யார் இன்க்ளூஷன்ஸ் வாஸ் குட். நல்லா தான் இருந்துச்சு. நீ சொன்ன மாதிரி ஹர்ஷித் ராணா இதுக்கு வச்சு கடைசியில அர்ஷதீப் சிங் கிட்ட கை வச்சிட போறாங்கடா டேய். எனக்கு அதான் பொருள் பிரசீத் கிருஷ்ணா கொண்டாருங்க. ஹர்ஷித் சிங் உட்கார வச்சாங்களா அதான் சமமா இருக்கிறத சொல்ல போறேன். டிரான்ஸ்லேட்டுக்கு நைட்மேர் அர்ஷதீப் சிங் தாயா. அர்ஷதீப் சிங் ஹெட் எடுக்க முடியலன்னா அவ்வளவுதான். எனக்கு பயமா இருக்கு. ஹெட் இருந்தானா மேட்ச் சீக்கிரம் முடிஞ்சிடும். ஹெட் இல்லைன்னா மேட்ச் கொஞ்சம் லேட்டா முடியும் அப்படிங்கிற மாதிரி போயிடும். பட் வந்து எனக்கு வந்து இந்த மேட்ச்ல ஹோப்ஸ் இருக்கு. எனக்கு வந்து தலைவர் ரோஹித் சர்மா விராட் கோலி எல்லாம் கொஞ்சம் வெறியாகி அந்த பல ஆட்டிடியூட கையில வச்சுக்கிட்டு அப்படியே இந்த ஆஸ்திரேலியா பார்த்து எப்படி விராட் கோலி புயல கிளப்ப வர அந்த மாதிரி புயல கிளப்பிட்டு வந்து ஒரு இன்னிங்ஸ் ஆடணும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரும் பார்க்கக்கூடிய விராட் கோலி ஃபேன்ஸ் எல்லாருமே அப்படியே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. தலைவன் வந்து ஒரு புயலை காட்ட போறான் அப்படியே வந்து கோவத்தை கிளப்பி மிருகத்தை கிளப்பி கோவத்தை கிளப்பி இந்த பாட்டுலாம் போட்டு ஒரு மாதிரி வைபேத்திட்டு இருந்தாரு. ஆனா கிட்டத்தட்ட பாத்தோம்னா வந்து மனுஷன் டக் அவுட் போனது வந்து உண்மையாவே வருத்தத்தக்க விஷயமா போயிடுச்சு. பட் இந்த மேட்ச் வந்து நம்ம நிச்சயமா எக்ஸ்பெக்ட் பண்ண. நான் என்னுடைய சப்போர்ட்டும் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு தான் இருக்கு. கிட்டத்தட்ட நீங்க சொன்னது எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஆஸ்திரேலியா டீம் நீ சொன்ன சேஞ்சஸ் எல்லாம் கண்டிப்பா நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இந்தியா டீம்ல மேபி நீ சொல்றதுக்கான சேஞ்சஸ் நடக்கிறதுக்கான ஒரு 60% சான்ஸ் இருக்கு. இந்த ஹர்ஷித் ராணாவை தூக்கிடுவாங்களாங்கிறது மட்டும் தான் கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. ஏன்னா வந்து அதை பண்ணுவாரா கம்பீர் அவர்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான ஒரு முடிவு தான். அது வந்து கம்பீர் அவர்கள் வந்து ஜீர்ணிக்க முடியும் ஜெலிசல் குடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த மாதிரி கொஞ்சம் சங்கடப்படுவார் ஒரு மனுஷன். அதனால வந்து அது நடக்குமா அப்படிங்கிறது தெரியல. பட் பொறுத்திருந்து பார்ப்போம். சோ அது முடிச்சாலே அதோட ரிவ்யூ நம்ம பார்ப்போம். சோ வந்து பாத்தீங்கன்னா எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி எம்எஸ்ஜி கிரிக்கெட்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் எங்க பேஜ் இருக்கு. அதுக்கும் ஃபாலோ பண்ணி கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ்ல வரும். அதையும் பாருங்க. சோ தேங்க்யூ சோ மச். சியர்ஸ். லவ் யூ ஆல். குட் நைட் அண்ட் பை.